அன்பான நேயர்களே, நாம் பல்வேறு வகையான மூலப்பொருட்களை கொண்டு அஷ்டவர்க்க சூரணத்தை எவ்வாறு தயார் செய்து அதை நம் தேவைக்கேற்ப எவ்வாறு பயன்படுத்தலாம், தீரும் நோய்கள் என்னென்ன என்பதை பார்த்தோம். இப்போது அதிலிருந்து 2 வகையான மூலப்பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு நமக்கு அதிகப்படியான வயிற்றுப்போக்கை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்கிற மூலிகை மருத்துவத்தை இப்போது நாம் பார்க்க போகின்றோம். அதற்காக நமக்கு தேவைப்படும் மூலப்பொருட்கள் ஓமம். இந்த ஓமத்தை பல்வேறு வகைகளில் நாம் பயன்படுத்தலாம். ஓமத்திலிருந்து கிரேப் வாட்டர், ஓம வாட்டர் என்று சொல்லக்கூடிய எண்ணெயை தயாரித்து நாம் உண்டு வந்தோமானால் நம் உடலுக்கு தேவையான செரியாமையை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு அதிகமாக வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் இந்த ஓமமாகும். இந்த ஓமம் ஒரு நறுமண பொருளாகவும் மனமூட்டும் பொருளாகவும் நமக்கு இருப்பதால் இந்த ஓமத்தை நாம் முதன்மை வைத்திய பொருளாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக உடலுக்கு மிகுந்த குளிர்ச்சியை தரக்கூடியது இந்த விளக்கெண்ணெய். ஆங்கிலத்தில் கஸ்டர்ட் ஆயில் என்று சொல்வார்கள். இந்த விளக்கெண்ணெயை நாம் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தாமல் அளவோடு பயன்படுத்தி வந்தால் உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு எண்ணெயாக இது விளங்குகின்றது. ஆகையால் இந்த விளக்கெண்ணெயை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக உடலுக்கு மிகுந்த நன்மை தரக்கூடிய எள்ளெண்ணெய் என்று சொல்லக்கூடிய நல்ல எண்ணெய். இது உடம்புக்கு நல்லது செய்வதால் இதை நல்ல எண்ணெய் என்கிறார். எள்ளிலிருந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான எல்லா பொருட்களுமே மனிதனுக்கு தேவைப்படும் பொருட்களாக இருக்கின்றது. இளைத்தவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு என்ற பழமொழிக்கேற்ப இளைத்த உடம்பு உடையவர்கள் அனைவருமே எள்ளை நாம் தினந்தோறும் பயன்படுத்தி வரலாம். எள் இப்போது பர்பி போன்ற இனிப்பு பொருட்களாக நமக்கு கிடைக்கின்றது. ஆகையால் அந்த பொருளிலிருந்து எள் எண்ணெயை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 3 பொருட்களை கொண்டு எவ்வாறு அதிகப்படியான வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்தலாம் என்பதை இப்போது நாம் பார்க்க போகின்றோம். அதற்காக முதலில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயை நாம் கொதிக்க வைக்க வேண்டும். அத்துடன் 1 டீஸ்பூன் விளக்கெண்ணெயை ஊற்ற வேண்டும். இப்பொழுது நல்லெண்ணெயும் விளக்கெண்ணெயும் ஒன்றாக கலந்து வாணலில் சற்று கொதிநிலை அடைய வேண்டும். அதற்கு முன்பாக நாம் ஓமத்திலிருந்து 5 கிராம் அளவிற்கு தனியாக ஒரு கண்ணாடி குப்பியில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சுமார் 5 கிராம் ஓமத்தை நாம் இவ்வாறு எடுத்துக்கொண்டு இத்துடன் கொதித்த அந்த எண்ணெயை உடனடியாக இதில் சாய்க்க வேண்டும். இப்பொழுது எண்ணெய் நன்றாக கொதித்துவிட்ட நிலையில் இருப்பதால் நாம் உடனடியாக அந்த எண்ணெயை இந்த கண்ணாடி குப்பியில் உள்ள ஓமத்தில் சாய்த்து கொள்ளலாம்.